ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் வெள்ளரையான் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்மிளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த பித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையான் கோயிலில் பட்சிக்கு அரசனான கருடனை வாகனமாக கொண்ட பெருமாளின் கோயிலில் ஏன் பட்சிகளை சொல்கிறான்னா, அதுங்களுக்கு தெரிஞ்சுடுத்து பொழுது விடிஞ்சாச்சு. ஸோ விடிஞ்சா நாம் காலை பொழுதை உபயோகப்படுத்திக்கலாம், மறுபடியும் சாயங்காலமாக திரும்பி வந்துடலான்னு. என்ன ஒரு குட் ஆட்டிடியூட் பாருங்கோ. இந்த பட்சிகள் அவ்வளவு அழகாக ஜோராக பகவான் கோயில்களில் ஜம்முன்னு சப்தம் இடுகிறது. அதனால் நம்ம விடியற்காலை எழுந்து இன்னையோட விஷயங்களை உபயோகப்படுத்திக்கணும்னு ஆண்டாள் சொல்கிறா. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அவ்வளவு அழகா கோவில்களில் சங்கநாதம் முழங்குறா. அதாவது மக்களை அழைக்க ஊதப்படும் வெள்ளை சங்கின் பெரிய சப்தம், அதுவும் காதை பிளக்கிற சப்தம். பெண்ணே, ஏண்டி உனக்கு மட்டும் கேட்கலையா? மேலும் பகவத் ஞானம் அனுபவிக்க மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு, ஆனால் நீயோ சரீரத்தோடு இருக்காய். இதில் நீ தூக்கத்தில் லயப்பட்டு போய் ஆத்மாவை கஷ்டப்படுத்துறியே. பிள்ளாய் எழுந்திராய், பெண்ணே எழுந்திரு, இன்னைக்கு எழுந்திருமா. உன் வாழ்க்கைக்கு நீ பிரயோஜனப்படணும், நம்ம பசிக்கு நாம தான் சாப்பிடணும்னு ஆண்டாள் சொல்கிறா. பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பாருங்கோ, எழுப்பும்போதே கிருஷ்ணன் லீலைகளை சொல்லி எழுப்புறா. அரக்கியோட விஷத்தை குடிச்சிட்டானா சக்கரத்தின் உருவத்தில் கள்ளத்தனமாக வந்த சகடாசுரனை அதே கள்ளத்தனமாகவே கலக்கழிய காலோச்சி கட்டுக்குலைந்து சிதற நன்னா கிருஷ்ணன் குட்டி கிச்சா காலால் உதைத்தான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. இவ்வளவும் பண்ணிட்டு தேமேன்னு படுத்துன்னு இருக்கானா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம். உயிர்களுக்கெல்லாம் வித்தான ஆண்டவனை முனிவர்களும் யோகிகளும் தவம் செய்வோரான அடியார்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் மெல்ல எழுந்து விட்டார்கள். பெண்ணே எழுந்திருமான்னு ஆண்டாள் சொல்கிறா. அப்புறம் ஹரின்னு எப்படி சொல்லணும்னா, ஹரின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு அறி இருக்கணுமா. அதாவது வேக வேகமாக ஹரி 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 ஹரி, இதுக்கு மேலே தூக்கம் வரும்னா சத்தியமாக வராது. காலங்காத்தால் எழுந்தோம்னா ஹரி 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 அப்படின்னு 6 முறை சொன்னால் போதும், நல்ல பொழுதாகும்னு சாஸ்திரம் சொல்கிறது. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்தவனும் இவன்தான், உள்ளம் புகுந்து இருப்பவனும் இவன்தான். ஆகையால் நீங்கள் பரமாத்மாவை கிருஷ்ணனை கண்ணனை உள்ளத்தில் இதயத்தில் வச்சுண்டா போதும், ஒன்றும் பண்ண வேண்டாம்னு ஆண்டாள் சொல்கிறா. முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். நல்லா வெக்கப்படாமல் சப்தத்தோடு சொல்லணுமா. நம்ம சாதாரணமாக வெக்கப்படாமல் சொல்கிற ஒரு இடம் திருப்பதியில்தான். அங்கே பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதியை ஏழுமலையானை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறவா தான் வெக்கப்படாமல் சொல்லுவா. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்கிறா, உள்ளத்து கொண்டு வந்து ஹரி 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 அப்படின்னு சொல்லணுமா. ஆனந்தமாக இருதயத்திலிருந்து பொங்கி வரணும். வருமா அப்படின்னா வரணும், வரணும், நிச்சயமாக வரணும். உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். உள்ளம் புகுந்து குளிர்ச்சியை கொடுக்கறது. ஆனால் சம்சாரத்தில் மாட்டிண்டு அப்படியே சாபத்திலே ஒட்டிண்டு இருக்கோமே, இந்த சாபத்திற்கு ஒரு வெண்மை, ஒரு சாபம். இதிலேருந்து விடுபடணும்னா
பகவத் நாமத்தை சொன்னால்தான் குளிர்ந்து இருப்போன்னு ஆண்டாள் குளிர்ந்து சொல்கிறா. இன்னைக்கு ஒரு தோழியை அழகாக எழுப்பிட்டா. நாளைக்கு கீசு கீசென்று 7வது பாசுரத்தில் அடுத்த தோழியை எழுப்புறத அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சிவதே ராமானுஜாய நமः. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 7ஆம் பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆனைச் சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ வேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அடுத்த தோழியாத்துக்கு ஆண்டாள் போறா. கீசு கீசென்றெங்கும் ஆனைச் சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ. நிஜமாகவே இந்த பாரத்வாஜ பட்சிகள் எல்லாம் பேசுகிற பேச்சு நன்னா இருக்குமா. நம்ம சனாதனமான தர்மத்தில் இந்த மிருக பாஷையை தெரிஞ்சவா அந்த காலத்தில் உண்டு. இப்போ அதெல்லாம் தொலைச்சிட்டோம். அதாவது எறும்பு பேசுகிற வரைக்கும் கேட்குமாம். ஏன்னா கைகேகி பேசும்போது எறும்பு பேசி சிரிச்சுதுன்னு சரித்திரத்தில் இருக்குது. இந்த பறவைகள் எல்லாம் கலந்து பேசுகிறதாம். அதான் ஆண்டாள் சொல்கிறா. கீசு கீசென்றெங்கும் ஆனைச் சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. காலங்காத்தால் கத்தி கத்தி பேசுகிறதாம். எப்படின்னா கீஸ் 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 அப்படின்னு கிருஷ்ணன் நாமத்தை ஜெபிக்கிறதாம். எவ்வளவு அழகாக கலந்து கலந்து பேசுறது. பேய் பெண்ணே. பேய் பெண்ணேன்னா பேய்த்தனம் இருக்கான். பேய்னா பைத்தியம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நாம் பகவத் விஷயத்தில் பேய் அலைச்சல் இருக்கணுமா. பார்த்திங்கன்னா நாம் எல்லாருமே பேய் தான். ஆமாம், காமத்தை, கோபத்தை, பயத்தை, சுகத்தை இந்த எல்லாத்துலேயும் பார்த்தா கண்டிப்பாக நாம் பேய்த்தனமாகத்தான் இருக்கும். இதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா. இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மாற்றிண்டா போதும். இந்த தவிப்பு, இந்த தேடல், இந்த ஆசை தான் பக்தியில் நம்ம பகவத் விஷயத்துக்கு வேணுங்கிறா. பேய் மாதிரி நம்ம கிருஷ்ணர் இடத்துல பைத்தியமாக ஓட வேண்டாமான்னு ஆண்டாள் அழகாக சொல்கிறா. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த இடைச்சிமார்கள் கோபிகைகள் அலங்காரம் பண்ணிப்பா பாருங்கோ. அந்த மாதிரி இனி இந்த லோகத்தில் ஆளே கிடையாதாம். அவ்வளவு அழகாக இருக்குமாம். கழுத்தில் கோத்து கட்டிய தங்க காசுகளும் குண்டுகளும் ரொம்ப ஜோராக இருக்குமாம். அந்த சப்தம் கலகலன்னு ஒலிக்குமாம். மேலும் அவள் பண்ணுற அலங்காரம் கண்ணன் ரசிக்கும்படியாக இருக்குமாம். மேலும் இடைச்சிமார் கோபிகைகள் அந்த தயிர் மத்தினால் கை செலிக்க கடையிறத கூட கிருஷ்ணர் தியானத்தோடு கடைவார்களாம். அப்போ தான் இந்த குட்டி கிச்சா பேல் வருவானாம். தயிர் பானையை உடைப்பானாம், வெண்ணெயை உடைப்பானாம். அதை எடுக்கும்போது நாம் பார்த்து அவன் மாட்டுவானாம். நாம் யசோதை கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னால் குட்டி பயல் கிச்சா நம்மக்கிட்ட கெஞ்சுவானாம். அதை நாம் ஜாலியாக கொஞ்சுவோமா அப்படிங்கிற சிந்தனையோட தயிர் கடையறாலாம் இந்த இடைச்சிமார்கள் ஆகிய கோபிகைகள். நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. பகவான் நாமத்தை சொல்கிறோம், நீ இன்னும் படுத்துட்டே இருக்கேடி. நாங்கள் காத்தால் எழுந்து பகவான் நாமத்தை உங்கள் ஆற்று வாசலில் பாட வந்திருக்கோம். அதுவும் என் கூட பெரிய பெரிய வயசுக்காரரெல்லாம் வந்து ஸ்ரீனிவாசா, மாதவா, கோவிந்தா, நாராயணா, கேசவான்னு சப்தம் போட்டு அழகாக ஜோராக பாடுறா. நீ என்னடான்னா ஜாலியாக படுத்துட்டுருக்க. மார்கழி மாதம் காத்தால் எழுந்து ஓட வேண்டாமா? நாராயணன் கேசவனையும் தரிசிக்க எழுந்து பக்தி பண்ண வேண்டாமா? எழுந்துருன்னு சப்தம் போட்டு இன்னொரு தோழியை ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறா. தேசமுடையாய்
திரவேலோர் எம்பாவாய். கொஞ்சம் உன் வாசக்கதவை திறந்து வெளியே வாடி. மேலும் நீ வாழற வாழ்க்கையை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் பரமாத்மாவான நாராயண கேசவனுடைய நாம சங்கீர்த்தனம்னு ஆண்டாள் சொல்கிறா. ஒரு வழியாக இந்த தோழியை எழுப்பிட்டா. அடுத்த தோழி வீட்டுக்கு ஆண்டாள் போகிறா. அந்த தோழியையும் எழுப்புறா. கீழ்வானம் வெள்ளன்று அப்படிங்கிற 8வது பாசுரத்தை நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.